Hey guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு என்ட்ரி எப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் டேபிள் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க ஆப்ஷன் டேபிள் நம்மளே அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ரியல் பிஇபி லெவல் அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே போடுறோம். இது ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஆப்ஷன் டேபிள்னு சொல்லக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நீங்களே போய் அனலைஸ் பண்ணி நீங்களே அதில் எப்படி ட்ரேட் எடுக்கலான்ற வீடியோவை நம்ம ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம சேனலில். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் க்ரீக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீமியத்தோட ஐ லோ இதை பிரேக் பண்ணுது மார்க்கெட் அப்படின்னா, பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ் எப்படிலாம் ஆகும் அப்படின்ற அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. எப்படியெல்லாம் மார்க்கெட் மூவ் ஆகும், ஒரு ஐயை பிரேக் பண்ணால் எப்படி எவ்வளோ தூரம் போகும், ஐயை பிரேக் பண்ணலாம் எவ்வளோ தூரம் போகும், லோவை பிரேக் பண்ணால் எவ்வளோ தூரம் போகும், லோவை பிரேக் பண்ணலாம் எவ்வளோ தூரம் போகும், இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் க்ரீக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீமியத்தை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாம் ஆப்ஷன் பையர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இதை தான் இப்போ நம்ம சொல்கிற இந்த விஷயத்தை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அட்வான்ஸ் லெவல். இந்த அட்வான்ஸ் லெவல் என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது தான் நம்ம வீடியோ கோர்ஸில் மிக முக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறது எப்படி ஆகும், 0 to hero கான்செப்ட் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கஸ் பண்ண நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான டீட்டெயில் நம்ம தருவோம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,340 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,325, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே, மிக முக்கியமாக ஓப்பனுக்கு கீழே, எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா? டோட்டல் நெகட்டிவ். அப்போது இதில் இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுக்கணும். அதனால் இப்போ மார்க்கெட் இங்கே இருக்கும்போது 15 மினிட்ஸில் 22,325 இருக்கும்போது 22,350 புட்டு இந்த மணி, அதுக்கப்புறம் 22,300 அப்படின்ற கால் இந்த மணி. ஓகேங்களா? 2 பேரும் தான் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட் நெகட்டிவ் நம்புது கண்டிப்பாக புட்டை தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் ரூலு. ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னா புட்டை தான் பார்க்கணும். அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அவனால் அட்வான்ஸ் லெவலை தாண்ட முடியல அப்படின்னா தான் மார்க்கெட் என்ன சினாரியோவில் இருக்கோ அதே சேம் சினாரியோவில் புட்டும் இருக்கணும். அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னா புட்டு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம அட்வான்ஸ் லெவலை தாண்டணும். அப்போ தான் நம்ம என்ட்ரி போக முடியும். அந்த மாதிரி அவன் நடக்கலை, அந்த மாதிரி போகலை அப்படின்னா தான் நம்ம போய்ட்டு காலை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம காலை போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,350 அப்படின்ற புட்டை தான் போய் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். இதுதான் 22,350 ஓட சார்ட். ஆக்சுவலாக மார்க்கெட் நெகட்டிவ், இவன் பாசிட்டிவாக இருக்கணும். கண்டிப்பாக இவனும் பாசிட்டிவாக இருந்தான். எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, மிக முக்கியமாக ஓப்பனுக்கு மேலே. இவனோட ஓப்பன் 91, அந்த ஓப்பனுக்கு மேலே இவன் இருந்தான். ஓகேங்களா? ஆனால் இவனை என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் இவன் மீட் ஆகணும். இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனானா அப்படின்னு கேட்டால் 100% மீட் ஆகலை. ஏன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலைன்றதுனால தான் ரிவர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? ரிவர்ஸ் ஆனதுனால தான் நம்ம காலை சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. எப்போதுமே அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலனா தான் நம்ம போய்ட்டு ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற காலை போய் செக் பண்ணோம். ஓகேங்களா? அதனால் நம்ம புட்டை போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம். மார்க்கெட் நெகட்டிவ், புட்டை தான் பார்க்கணும். அப்போது மார்க்கெட் இருந்த இடத்துலேருந்து இந்த மணி 22,350 புட்டு. அவன் சேம் மார்க்கெட் என்ன சினாரியோவோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவனும் இருந்தான். மார்க்கெட் நெகட்டிவ், இவன் பாசிட்டிவாக இருந்தான். எல்லாமே பக்கா. ஆனால் அட்வான்ஸ் லெவலில் இவனால் தாண்ட முடியல. அந்த காரணத்தினால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,300 அப்படின்ற காலை தான் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். நம்ம
ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,300 அப்படின்ற காலை நம்ம செக் பண்ணோம். 22,300ன்ற கால் வந்து ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எடுக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ். அப்போது புட்டு பர்ஃபார்ம் பண்ணணும், ஆனால் பண்ணலை அவன். ஏன் அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் அவனால் தாண்ட முடியல, அதனால் பண்ணலை. அதனால் நம்ம போயிட்டு காலை போய் பார்க்குறோம். கால் அட்வான்ஸ் அவன் வந்து ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது காலும் நெகட்டிவாக தான் இருப்பான். அப்போது இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் மட்டும் நம்ம எடுக்கலாம். அவன் எவ்வளோ தூரம் போவான்னா ஓப்பன் இல்லைனா அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போவான். அது வரைக்கும் நம்ம டார்கெட் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா? அவன் போய் ஓப்பனையோ ப்ரீவியஸ் க்ளோஸையோ தொடரும்போது நம்ம ட்ரெண்ட் என்ட்ரி கிடைச்சா எடுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ரூல் ரிவர்ஸ் என்ட்ரிக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 300ன்ற கால் வந்து அட்வான்ஸ் லெவலில் கண்டிப்பாக மீட் ஆகலை, எந்த லெவல்லையும் மீட் ஆகலை. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது 350 போய் பார்த்தோம். மார்க்கெட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா 350ன்ற சார்ட் இது தான். ஆக்சுவலாக இவனை தான் போய் நம்ம எடுத்தோம் ஃபஸ்ட் ஆஃபில். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவனோட அட்வான்ஸ் லெவல் 130, 300 தான் இந்த மணி. ஆனால் அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகாத காரணத்தினால 22,350ன்ற காலை போய் செக் பண்ணோம். அவன் மீட் ஆனானா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவன் மீட் ஆனான். 130ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். அதில் மீட் ஆகி மேலே போய் டார்கெட் கொடுத்தான். அவன் 190 வரைக்கும் போச்சு மார்க்கெட். கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் போச்சு. அவ்வளோ தூரம் போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவன் ஓப்பன் வரைக்கும் போவான். 350 காலோட ஓப்பன் ப்ரைஸ் 189 தான். அவன் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கான் அப்படின்ட்டு. எக்ஸாக்ட் 190 ஓப்பன் இல்லை அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அது வரைக்கும் தான் போக முடியும், இல்லை எஸ்டர்டே லோ வரைக்கும் போக முடியும். அதுக்கு மேலே அவனால் போக முடியாது. அதுக்குன்னு அவன் 100% போவானா கேட்டால் போக மாட்டான். 80% இப்படி தான் நடக்கும். அதாவது 10 ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 8 ட்ரேட் 7 ட்ரேட் இப்படி தான் நடக்கும். 2 ட்ரேட் வேணால் திடீர்னு என்ன பண்ணுவான்னா ஓப்பனை உடச்சி ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு போயிடுவான். அது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோன்னா 15 பாயிண்ட் 30 பாயிண்டில் வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். அவன் ஓப்பனை போய் தொட்டவொன்னே ட்ரெண்ட் என்ட்ரியை கண்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட் ஆஃபில் இவனை தான் எடுத்தோம். இவன் கரெக்டாக ஓப்பனில் போயிட்டு இவன் வீக்கானவொன்னே அவனை எடுக்கணும். ஆக்சுவலாக இவன் ஓப்பனில் போயிட்டு ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வந்தாலே வீக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? வீக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஓப்பன் ப்ரைஸே தாண்ட முடியல அப்படின்னா இவன் எப்படி மேலே போவான்? ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வந்துட்டான். இன்னொன்று இவன் மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போது இவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் தான் போக முடியும். அதாவது ஓப்பன் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போக முடியும். மார்க்கெட் நெகட்டிவில் எவ்வளோ தூரம் போக முடியும்? அவ்வளோ தூரம் தான் போக முடியும். இவன் அதாவது ப்ரீமியத்தை வச்சு தான் நீங்கள் கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் ஓப்பனை தாண்டி போனாலும் அது ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி தான். ப்ரீமியம் சேம் அதே மாதிரி இருந்தால் தான் அவன் கண்டிப்பாக அப்படியே கண்டினியூவாக போவான்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். அப்போ கூட அது போவாமா அப்படின்னா 80% தான் தெரியும். ஓகேங்களா? 20% என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் எதையுமே நம்ம கரெக்டாக நம்ப தேவையில்லை. நம்மளுக்கு இப்படி தான் நடக்கும்னு தெரியும். அதை நம்ம ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா அதாவது ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய புட்டு தான். மார்க்கெட் நெகட்டிவ்னா புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணலன்னும் போது காலை தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனாக தான் இருப்பான். அவனை நீங்கள் எடுத்திங்கன்னா ஓப்பன் வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். மற்றபடி நம்ம தேவையில்லாத ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா? ஓகேங்களா? கரெக்டாக அவன் அது வரைக்கும் போனான்னா அங்கே போனவொன்னே நம்ம ட்ரெண்ட் என்ட்ரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரெண்ட் என்ட்ரின்றது மார்க்கெட் நெகட்டிவ்னும்போது புட்டு திருப்பியும் பர்ஃபார்ம் பண்ணுவான். இந்த மாதிரி சினாரியோவில் வந்தாலே 2 ப்ரீமியத்தும் செல்லர்ஸ் கரைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த மார்க்கெட்டே செல்லர்ஸோட மார்க்கெட். அதாவது இந்த மண்டே டைமில் இந்த ஃப்ரைடே டைமில் இங்கெல்லாம் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன். அதாவது ஒரு ப்ரீமியம் இவ்வளோ தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஓகேங்களா? அந்த கணக்குக்கு மேலே ஜாஸ்தியாக இருக்குதுன்னா அதை கரைச்சிருவாங்க. அதாவது எக்ஸ்பெரிக்குள்ளே கரைச்சியே தீரணும் அவங்க. சப்போஸ் மண்டே இல்லை ஃப்ரைடே கரைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக புதன்கிழமை வியாழக்கிழமை கரைச்சிடுவாங்க. அதனால தான் பெரும்பாலும் மார்க்கெட் புதன்கிழமை வியாழக்கிழமை ரேஞ்சிலேயே இருந்து கரைச்சி ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட்லேயே மூவ்மெண்ட் வந்து ப்ரீமியத்தை கரைப்பாங்க. சில டைமில் இந்த மாதிரி 2 சைடை மூவ்மெண்ட் கொடுத்து கரைப்பாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இதில் நம்ம சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டோம். ஒரு மார்க்கெட் நெகட்டிவ்னால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணாமல்
கால் பர்ஃபார்ம் பண்ணுறான், அதாவது ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி பர்ஃபார்ம் பண்ணான்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அடுத்தது கால் புட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறான். 2 சைடும் ப்ரீமியத்தை கரைக்கிறாங்க. ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணால் ஓப்பன் வரைக்கும் போவான். அப்போ இவன் ஓப்பனை போய் தொடரும்போது அங்கே இருக்கிற இந்த மணி புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கணும் நெக்ஸ்ட் ஆஃபில், செகண்ட் ஆஃபில் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அதுக்குன்னு ஃபஸ்ட் என்ட்ரியில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு செகண்ட் என்ட்ரி போய் எடுத்தே தீரணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு என்ட்ரியில் ப்ராஃபிட் கிடச்சிச்சா விட்டுடலாம். நீங்கள் 2வது என்ட்ரி எடுக்க தேவையில்ல. சப்போஸ் எனக்கு வேண்டாம்ப்பா ட்ரெண்ட் என்ட்ரி நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த என்ட்ரி போய் ஓப்பனை தொடும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் இல்லையா, அப்போ அந்த ரிவர்ஸ் என்ட்ரியை செகண்ட் ஆஃபில் நீங்கள் ட்ரெண்ட் என்ட்ரியாக கண்டினியூ பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை காரணமாக வச்சு தான் நம்ம செகண்ட் ஆஃபில் 450 அப்படின்ற புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணால் சேம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம க்ளீனாக சொல்லியிருக்கோம், மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஆகணும். அதாவது மார்க்கெட் நெகட்டிவ் ஆகணும், பர்ஃபார்ம் பண்ணுற ஃபஸ்ட் ஆஃபில் பர்ஃபார்ம் பண்ணுற கால் ஆப்ஷன் வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் ஆல்ரெடி அவன் ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வந்துட்டான், வீக்கு தான் அது. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருந்துதா கேட்டால் இல்லை. ஓகேங்களா? அப்போ நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டோட எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன் ப்ரைஸ் இது எல்லாமே ஒரு முக்கியமான லெவல்ஸ். ஓகேங்களா? அப்போது நம்ம எங்கே என்ட்ரி கொடுக்கணுன்னா இங்கே தான் கொடுக்கணும். ஓப்பனுக்கு கீழே வராமல் பாருங்கள், மேலே போய்ட்டு இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த லெவலுக்கு எல்லா லெவலுமே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். மேலே இருந்தால் சப்போர்ட்டு, கீழே இருந்தால் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்போது இதை உடச்சி மேலே போகும்போது சப்போர்ட்டு, அகெயின் அவன் கீழே வந்துட்டான், உடச்சி இந்த இடத்துல கீழே வந்துட்டான். எப்போது 1 மணிக்கே கீழே வந்துட்டான். ஓகேங்களா? அப்போது அந்த 1 மணிக்கு மேலே தான் நம்ம என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஓப்பனுக்கு கீழே வந்தால் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆச்சு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டும் நெகட்டிவ் ஆகிடுச்சு, ப்ரீமியமும் ஓப்பனுக்கு கீழே போய் ஆல்ரெடி காலையிலேயே அவன் நெகட்டிவ் ஆகிட்டான். ஓகேங்களா? அப்போது 450 அப்படின்ற புட் ஆப்ஷன் தான் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம எடுக்கிறதுனா 400 கூட எடுக்கலாம். அப்போ மார்க்கெட் இந்த மணி வந்து 400 இருந்தான், 450 இருந்தான். ஆனால் 400 கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. பாருங்கள், க்ளீனாக இவன் வந்து மார்க்கெட் ஓப்பனை உடச்சி நெகட்டிவ் ஆகிறான். இவனும் பாருங்கள் க்ளீனாக 1 மணிக்கு இவனும் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கிறான் பாருங்கள். இன்னொன்று இவன் ட்ரெண்ட் என்ட்ரி இவன் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஓகேங்களா? எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். 1 மணிக்கு மேலே மார்க்கெட் டோட்டலாக நெகட்டிவ் ஆகுது. அப்போது புட் ஆப்ஷன் பாசிட்டிவ் ஆகணும், க்ளீனாக பாசிட்டிவ் ஆகிட்டான். அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும், அட்வான்ஸ் லெவல்லையும் மீட் ஆகிட்டான். ஓகேங்களா? அதாவது பர்ஃபார்ம் பண்ணுறோம், வீக் ஆகணும், வீக் ஆகிட்டான். ஓப்பனை போய் தொட்டு ஓப்பனை தாண்ட முடியாமல் வீக் ஆகிட்டான் கால் ஆப்ஷனை. அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டிட்டான் 1 மணிக்கு. மார்க்கெட்டும் வீக் ஆகணும், மார்க்கெட்டும் ஓப்பனை உடச்சிட்டான் கீழே 1 மணிக்கு மேலே. ஓகேங்களா? அப்போ அவனும் வீக்கு, அதுவும் அவன் ரெசிஸ்டன்ஸை கீழே சப்போர்ட்டை கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? அவ்வளோதான், ரிவர்ஸ் என்ட்ரி. ஓகேங்களா? எவ்வளோ தெளிவாக போயிருக்கான் பாருங்கள். 115, 120, 115 என்ட்ரி கொடுத்துருந்தாலும் 155 வரைக்கும் போயிருக்குது மார்க்கெட். கிட்டத்தட்ட 35 பாயிண்ட், 30 பாயிண்ட், இல்லை 25 பாயிண்ட், 20 பாயிண்ட், அட்லீஸ்ட் 15 பாயிண்ட் ஆச்சும் இதில் பிடிச்சிருக்கலாம் ரிவர்ஸ் என்ட்ரியில். ஃபஸ்ட் ஆஃபில் என்ட்ரி எடுக்காதவங்க செகண்ட் ஆஃபில் எடுக்கலாம். இல்லை ஃபஸ்ட் ஆஃபில் எடுத்தவங்க இதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னா புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணாமல் கால் பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் 2 என்ட்ரி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது பெரும்பாலும் இன்சைட் மார்க்கெட்டில் தான் நடக்கும். சில டைமில் இந்த மாதிரி லோ பிரேக் பண்ணாலோ ஐ பிரேக் பண்ணால் கூட இந்த மாதிரிலாம் நடக்கும். எந்த அட்வான்ஸ் லெவல்லையுமே மீட் ஆகாமல் ஐ பிரேக் பண்ணுவான் கால் ஆப்ஷன், ஆனால் எந்த அட்வான்ஸ் லெவல்லையும் மீட் ஆக மாட்டான். புட் ஆப்ஷன் கரெக்டாக அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணி அவன் ஓப்பனை தாண்ட முடியாமல் போய் நிற்கும்போது அதுக்கப்புறம் திருப்பி கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவான். அதே சீனாரி தான் இன்றைக்கி நடந்தது. மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணிச்சு, புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும், ஆனால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கு பதில் என்ன பண்ணுறான், எந்த அட்வான்ஸ் லெவல்லையும் புட்டு மீட் ஆகலை. அதனால் நம்ம போய் காலை பார்த்தோம். கால் எக்ஸாக்டாக வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். மீட் ஆகி டார்கெட் கொடுத்தான். அவன் எவ்வளோ தூரம் போவான், ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான், இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் ஓப்பன் வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா? அப்போது ரிவர்ஸ் என்ட்ரி கண்டிப்பாக ஆகும். அங்கே அந்த இடத்துல இருக்க இந்த மணி புட் ஆப்ஷன் கண்டிப்பாக ரிவர்ஸ் என்ட்ரியில் பர்ஃபார்ம் பண்ணான். யார், கால் வீக் ஆனவொன்னே. ஓகேங்களா? கால் ஆல்ரெடி ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வந்தான், மார்க்கெட்டும் கீழே வந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மணி புட் ஆப்ஷன் தெளிவாக அட்வான்ஸோட தாண்டி மேலே போய் டார்கெட் கொடுத்துரும். ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஆனால் இதை புரிஞ்சு பண்ணால் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், புரியாத பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க.
ட்ரெண்ட் என்ட்ரி மட்டும் ஈஸியாக இருக்கும். ஒரு ஐயை பிரேக் பண்ணி கால் ஆப்ஷன் தெளிவாக நம்ம அட்வான்ஸோட மீட் ஆகிட்டோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு ஐயை பிரேக் பண்ண முடியாமல் ஸ்டார்டிங்லேயே ஒரு 15 நிமிஷத்துலேயே ஐக்குள்ளேயே வருவான், அப்போ புட் ஆப்ஷன் தான் நீங்கள் எடுப்பீங்க. புட் ஆப்ஷன் நம்ம அட்வான்ஸில் மீட்டானா ஒரே என்ட்ரி தான். அதாவது நீங்கள் யார் பர்ஃபார்ம் பண்ணுறான்னு முதல்ல 15 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை ½ ஹவரில் யார் பர்ஃபார்ம் பண்ணுவான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஐயை பிரேக் பண்ணால் ஐயை பிரேக் பண்ணலைனா, ஐயை பிரேக் பண்ணால் கால், ஐயை பிரேக் பண்ணலன்னா புட்டு. அதே மாதிரி லோவை பிரேக் பண்ணால் புட்டு, லோவை பிரேக் பண்ணலன்னா கால். இதை தான் நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க, இது இப்படி தான் நடக்கும்னு யோசிப்பீங்க. ஆனால் இது நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? மாற்றடிப்பீங்க. அதில் தான் கன்ஃபியூஸ் வரும். ஒரு ட்ரெண்டு இல்லைனாலோ அந்த என்ட்ரியை நீங்கள் எடுக்கிறது ஈஸி. ஆனால் அந்த மாதிரி எடுக்கும்போது புட்டை எடுக்கிறீங்கன்னா புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் பரவாயில்ல, அதுக்கு பதில் கால் பர்ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும்? டபுள் என்ட்ரி ஆகும். கால் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சோன்னா புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ கன்ஃபியூஸ் வரும். அந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு ட்ரெண்டுனா கண்டிப்பாக அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு மாறாக ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணான் அப்படின்னா அவனை பண்ண விட்டுட்டு அவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்ட முடியாத நிற்கும் போது அப்புறம் அந்த ட்ரெண்ட் என்ட்ரியை கண்டினியூ பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக நம்ம ஓப்பனாகவே சொல்கிறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் இதை ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்போம். இது ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும், ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் கோர்ஸ் வாங்கி பழகி அப்புறம் நல்லா ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு இப்படி தான் ட்ரேட் எடுத்துருக்கணும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் guys. Thank you. Bye.